வருஷத்துடைய இறுதி ஆரம்பம். இதுல ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்ய வருவாங்க, துல்ஹஜ்ஜில் வருவாங்க, முஹர்ரத்தில் காலி ஆயிடுவாங்க. அப்போ முஹர்ரத்தில் பார்த்தீங்கன்னா மக்காவில் ஹாஜிமார்கள் குறைஞ்சிருவாங்க, அங்கே உள்ள உள்ளூர் வாசிகள் தான் இருப்பாங்க. அன்றைக்குள்ள அரபுகள் எல்லாம் அந்த சஃபர், முஹர்ரத்துக்கு அடுத்து வரக்கூடிய சஃபர் மாதத்தை சஃபர் என்று பெயர் வைத்தார்கள். பயணம். சஃபர் என்றால் காலியான, ஒன்றுமில்லை, வெற்றிடமான என்று ஒரு பொருள். அது என்ன ஆயிடுச்சு, ஹாஜிகள் அந்த ஹரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, காலியாக ஊருக்கு போயிடுவாங்க, அந்த அர்த்தத்தில் வைக்கப்பட்ட அந்த சஃபர் என்ற வார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடு நாடாக ஊராக ஊடுருவி இஸ்லாமிய உம்மத்துடைய உள்ளங்கள்ல வந்து உட்கார்ந்துருச்சு. சஃபர் என்றால் வெற்றிடம், காலி இடம், ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு முட்டாள்தனமான மடமைத்தனமான ஒரு போக்கு இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு ஆழமா ஊடுருவி இருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், இதையெல்லாம் களை எடுக்க வேண்டும். இஸ்லாமிய உம்மத்துடைய உள்ளங்களிலே கேள்விகளை நாம் நட்டு வைக்க வேண்டும், மூட நம்பிக்கைகளை நாம் குட்டு வைக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம் குடும்பத்தில் யாராவது மடத்தனமா நடந்துகிட்டா பெரியவங்க உடனே அதை திருத்தணும். எனக்கு என்னான்னு அமைதியா இருக்கக்கூடாது. மடமையில ஒருவன் வாழ்ந்தால் அவன் நிச்சயம் நரகம் தான் செல்வான். ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் மடையனாக இருக்கவே கூடாது. அதுவும் தீனுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் மடமையாக இருந்தால் அவன் எந்த அமலை உருப்படியாக செய்ய முடியும்? பாவம் செய்யக்கூடியவன் ஒரு கட்டத்தில் தௌபா செய்வதற்கு வழி இருக்கிறது. ஒருவன் தவறான விஷயத்தை நன்மை என்று புரிந்து, இல்லாத ஒன்றை வணக்கம் என்று புரிந்து செய்கிற பொழுது அதை அவன் ஒரு காலமும் சிந்தனையால் உள்வாங்க மாட்டான். மார்க்கத்தில் இல்லாததை வணக்கம் என்று செய்கிற பொழுது அது அவனுக்கு நன்மையாகத்தான் தெரியும். அந்த நன்மை அவனை ஒருபோதும் தௌபா செய்ய விடாது. பாவம் செய்தவனுக்கு தௌபாவின் வாசல் திறந்திருக்கும். பித்அத் புதிதாக உருவாக்கக்கூடியவனுக்கு அந்த தௌபாவுடைய வாசல் என்றைக்கும் திறக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாந்தவர்களே, முஸ்லிம்களிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தங்கள் கைகளிலே கடிகாரம் கட்டிக்கொள்ள வேண்டிய இந்த கரங்கள், இந்த மணிக்கட்டுகளில் கருப்பு கயிறு கட்டுகிறார்கள், சிகப்பு கயிறு கட்டுகிறார்கள், மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள். இந்த கயிறுகள் எல்லாம் கட்டிக்கொண்டு அல்லாஹுடைய வீட்டிற்கே வருகிறார்கள். அல்லாஹுடைய வீட்டிற்கே வந்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான இடத்தில், அல்லாஹுவை மதிக்க வேண்டிய இடத்தில் ஒன்றுமில்லாத 10 காசுக்கு தேராத 5 காசுக்கு தேராத அந்த கருப்பு மஞ்சள் கயிறுகளை கைகளிலே கட்டிக்கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நீதான் பெரியவன் என்று வாய் முழுக்க சொல்லக்கூடிய அந்த நாவுகள் பிறகு எதற்கு கைகளிலே கயிறுகளை கட்ட வேண்டும்? யாருடைய கலாச்சாரம், யாருடைய வழிகாட்டுதல்? மாற்றார்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ஒரு முசல்மான் எப்படி கையில் எடுக்க முடியும்? எப்படி எடுப்பான்? அவன் எடுப்பதற்கான காரணம் என்ன? அவனிடத்திலே ஈமான், தீன் முழுமையாக போய் சேரவில்லை. அவன் யோசிக்க தவறிவிட்டான், இந்த கயிறினால் எனக்கு என்ன ஆக போகும்? நிறைய பேர் ஓத வருவாங்க, எல்லாரும் என்ன கேட்பாங்க? கயிறு போட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. கயிறா? என்ன கயிறு? எனக்கு சமையல் குழப்பமாயிரும். எந்த கயிறை போடுறது? இந்த கயிறு போட்டால் தான் சரியாகும். நாங்கள் நின்று அல்லது சுறா குலுலா சுறா அந்த இது சமயங்களில் மன்சிலே ஃபுல்லாக ஓதுவேன். பேஷண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தாங்கன்னா ஃபுல் மன்சிலே ஓதி அவங்களுக்காண்டி தண்ணியில் ஊதி கொடுத்தா அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. கயிறு போட மாட்டீங்களா? அந்த பாய் இருந்தார், அந்த வயசானவர் இருந்தார், அவரை காணும், அவர் போயிட்டாருங்க. கயிறு போடுற பழக்கம்லாம் இங்கே இல்லை. கயிறில் என்ன உங்களுக்கு நம்பிக்கையோ அந்த நம்பிக்கை தான் தண்ணியில் ஓதி இருக்கு. அவங்களை அப்படி சமாதானப்படுத்தி எத்தனையோ மாற்றார்களை நானே அனுப்பி வச்சிருக்கேன். கயிறு தான் வேணும் என்று ஒற்றை காலில் வந்த மாற்றார்களை கூட திருத்தி விட்டலாம். ஆனால் கயிறு கட்டினாதான் வாழ்க்கையில் பறக்கத்து வரும் சொல்லி முஸ்லிம்களை இன்னும் திருத்த முடியவில்லை. அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு